Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 23 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஆனியை காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் எப்படி கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம கட் பண்ணா இப்ப காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்து அப்பதான் எந்திரிக்கிறான். இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா வால் சீனால இருக்க ஸ்டோஹஸ் டிஸ்ட்ரிக்ட். என்னன்னா நம்ம ஆளுங்க லாஸ்ட் எபிசோட் வந்து ஒரு பெரிய மிஷனுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த மிஷன்ல பாத்தீங்கன்னா தாறுமாறா ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. அதனால வால் சீனால பெரிய பெரிய ஆபீசர்ஸுங்க ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நாங்க விசாரணை நடத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்காக அவனே இந்த வால் சீனாக்கு வர்றாங்க. இப்படி வர்றாங்கிற மேட்டர் தெரிஞ்ச உடனே வால் சீனால இருக்கிற மக்கள் என்ன பேசிக்குவாங்கன்னா, அந்த பையனா ஐயோ ரொம்பவும் டேஞ்சர் ஆச்சே, அவனால இங்க எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, டைட்டனா மாதிரி ஏதாச்சும் அசம்பாவிதம் பண்ணிட்டானா எப்படியும் கேட்டை சீல் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லூசு பையன் வந்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க, கடவுள்களால உருவானதான் இந்த சிவருங்கெல்லாம், அதை நீங்க மனுஷங்களால அழிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா, வாய்ப்பே இல்ல, வால் மரியா, வால் ரோஸ், வால் சீனா இதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான சிவரு தெரியுமா, மனுஷங்களால இதுல ஒரு செங்கலை கூட நவுத்தி வைக்க முடியாது, கடவுள்கள் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக இப்படி கட்டி கொடுத்துருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல நின்னு கத்திட்டு இருப்பான். அங்க ஒரு கூட்டமே கூடும். அந்த கூட்டத்துல இருக்க ஆளுங்க எல்லாம் பாத்தீங்களா எல்லாமே ரிச் ஆளுங்க. மொத்தத்துல வால் சீனால இருக்க ஆளுங்க பூரா ரொம்ப ரிச்சான ஆளுங்கன்னு வைங்க, சொல்ல போனா வெல்தி. அப்படியே கட் பண்ணி ஸ்டோஹஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஆனி இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா மிலிட்டரி போலீஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ண சொல்லிருப்பாங்க. ஆனி தான் லேட்டா வந்திருப்பா. அவ ரூம்மேட் பார்த்துட்டு, பரவாயில்லையே எந்திரிச்சிட்டியே, தூக்கத்துல இருக்கும்போது ரொம்ப கொடூரமா இருந்தேன், நான் எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ண சுத்தமா முடியல, பட் பரவாயில்ல ஒரு வழியா வந்துட்டேன்பா. ஆனா அவ பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேச மாட்டா. அப்படியே மூஞ்சி சோகமா டல்லா வச்சிருப்பா. ஏமா எங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டியாங்கிற மாதிரி மார்லோ கேட்பான். அவ அப்பவும் கண்டுக்க மாட்டா. அவ பாட்டுக்கு வந்து நின்னுக்குவா. கூட இருக்க ஒருத்தன் தான் சப்போர்ட் பண்ணுவான். அவளை விட்டுருங்கப்பா, ஏன் தொல்லை பண்றீங்க, அவ ட்ரோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கா, சொல்ல போனா நரகத்துல இருந்து வந்திருக்கா, அவ ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்பாங்க. அவ அப்படியே சோகமா தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த டைம் இப்ப இந்த மிலிட்டரி போலீஸ்க்கு லீடர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர் வந்து இன்னைக்கு நமக்கு எப்பவும் போல டாஸ்க் இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டான டாஸ்க், அதனால எல்லாருமே இன்னைக்கு வேணும். சோவே காப்ஸ் குரூப் வந்து இன்னைக்கு கேபிட்டலுக்கு வர போறாங்க. அதுவும் இன்னைக்கு சிட்டியோட மெயின் ஸ்ட்ரீட் வழியா தான் போவாங்க. அவங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போகணும். அதுதான் இந்த மிலிட்டரி போலீஸோட இன்னைக்கு வேலை. அவங்க டவுன் வழியா வரும்போது பத்திரமா கூட்டு போகணும். அவங்க சிட்டிக்குள்ள வரும்போது மட்டும் 3D மேனுவல் கியரை டெம்பரரியா இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இத மட்டும் பக்காவா பண்ணிருங்க பாரா. அப்போ மார்லோக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவங்க நார்மலா மொனார்கிக்கு வர போறாங்க. அந்த டைம்ங்கும் போது யாரு மொனார்கிக்கு எகென்ஸ்டா சண்டை போட போறா? வாளுக்கு உள்ள இருக்கவனுங்க பூரா மைனர் கிரிமினல்ஸ்ங்க. வாளுக்கு வெளியில கிரிமினல்ஸ் இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களை யார அட்டாக் பண்ண போறாங்கிற மாதிரி கேட்பான். தம்பி பரவாயில்லையா, நல்ல கேள்வி கேட்கிற, அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நீயே இந்த டீமுக்கு இன்சார்ஜா இருந்து எல்லா வேலையும் பொறுப்பா பாத்துக்க, இந்தா இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்குதுன்னு சொல்லி பேப்பரை கொடுத்துட்டு போயிடுவான். அதாவது அவனுக்கு வந்து ஆர்டர்ஸ மார்லோக்கு தள்ளி விட்டுட்டான். இனி நீங்க தான் இதை பாத்துக்கணும், நாங்க ஆபீசர்ஸ் எல்லாம் பிஸியா இருக்கோம், ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா செருப்பு பிஞ்சிரும்ட்டு போவான். என்ன இப்படி கோர்த்து விட்டான்னு பேபே பெபேன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் இந்த மிலிட்டரி போலீஸ் எல்லாம் வழக்கம் போல வந்து நின்று தொணன்னு பேசிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது மார்லோ பாத்தீங்கன்னா, நான் ஒரு பெஸ்டான கரெக்டான மிலிட்டரி போலீஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவனுங்க மாதிரி குப்பையா இருக்க எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். பட் அதுக்கு நான் நல்லா ஒர்க் பண்ணணும், நான் இன்சார்ஜா இருக்கும் போதே இந்த டிசிப்ளின் இஷ்யூஸ், யார் யார் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். உடனே ஹிட்சி விழுந்து சிரிப்பான். நீ பேசுறத பார்க்கும்போது செம காமெடியா இருக்குடான்னு. மொத்தத்துல மார்லோ வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆனி பாத்தீங்கன்னா மார்லோக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவா. ஏன்னா எல்லாருமே தப்பான வழியில போயிட்டு இருக்கும்போது நீ வேற ஒரு பாத்தை சூஸ் பண்றீன்னா அதுக்கு நிறைய தைரியம் வேணும், நீ முட்டா பயலா இருக்கலாம் நான் நேர்மையானவங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் எப்படியே கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு இவங்க எஸ்கார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு 40 நிமிஷத்துக்கு அவுட்டர் கேட்டை சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க எப்போ ஸ்டேஜிங் ஏரியாவை ரீச் பண்றாங்களோ அப்போ அவங்க பொசிஷனை அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது சில ஆபீசர்ஸ் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொட்டிங்க இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க மர்ச்சன்ட் அசோசியேஷன் ஆள் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு. அவங்ககிட்ட அந்த பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மார்லோக்கு கடுப்பாயிரும். அப்படின்னா பிளாக் மார்க்கெட்ல இவங்க நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு இருக்காங்க, இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட கேட்க போவான். ஹிட்சி பார்த்துட்டு வாடா மச்சான் இப்ப தாண்டா நீ மாசா சம்பவத்துல இறங்கி இருக்கேன்னு அவனை பாராட்டி தள்ளுவா. மத்தவங்களுமே பாத்தீங்கன்னா சரி மொக்க போடுது, கொஞ்ச நேரத்துக்கு இவன் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவான் பாப்போன்ட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஆனியும் பாத்துக்கிட்டே தான் இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மர்ச்சன்ட் ஆள் கிளம்பிட்டான். அவனுக்கு கிளம்பும் போது மார்லோ போய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கவர்மெண்டோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்றீங்க, இது சட்டப்படி குற்றம், இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா, மக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டாக்ஸ் எல்லாத்தையுமே எக்யூப்மெண்ட்ஸ் காண்டி கட்டுறாங்க, ஆனா நீங்க அதை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னடா பொடிப்பையில உன்னோட சுப்பீரியர்ஸையே நீ மிரட்டிட்டு இருக்கியா, சரி ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காத, ஃபியூச்சர்ல
இன்னும் கொஞ்சம் நான் உன்னை கவனிக்கிறேன்னு அவன் வாங்கின காயின்ல ஒரு காயினை தூக்கி கொண்டு போய் அவன் பாக்கெட்ல போடுவான். இந்த காசை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணு, சோ அம்மா வந்து எங்களை எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது, அதுக்கப்புறம் வாங்கி கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு போவானுங்க. அவன் விடாம சட்டையை பிடிச்சி இழுத்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க கவர்மெண்டோட எக்யூப்மெண்ட்ஸை செல் பண்ணிட்டு எனக்கும் லஞ்சம் கொடுத்துட்டு போவீங்க, லஞ்சம் அப்படின்னு கத்தன உடனே கடுப்பாயி கையில வச்சிருந்த கண்ணை வச்சு சும்மா லொட்டு 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 லொட்டுன்னு அவனை போட்டு பொல்லாந்து கட்டுவானுங்க. இது எல்லாத்தையுமே அவன் டீம் ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சுப்பீரியர்ஸ். அவனு இருந்துட்டு பேசாம இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம், சுப்பீரியர்ஸை எதிர்த்து வேலை பார்க்கறான்னு விட்டா நமக்கு தான் பஞ்சாயத்து பானுங்க. அப்பவாச்சும் அவன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, நீங்க இல்லீகலான விஷயத்த பண்றீங்க அப்படி இப்படின்னு இன்னும் அவனுங்களை வெறுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். யாருமே கண்டுக்கல. நீ என்னடா சீன் போட்டுட்டு இருக்கேன்னு ஓங்கி அடிக்க வருவானா. டப்புன்னு ஆனி வந்து தடுத்து அவன் போட்டு விடுங்கம்பா. அதுக்கப்புறம் ஹிட்சி வந்து கெஞ்சி எஞ்சின்னு எஞ்சுவான். நீங்க நல்லா அடிச்சிங்க, நாங்களே இவனை கூட்டு போய் முத்துன்னு முத்துறோம், சுப்பீரியர்ஸ் கூட எப்படி பேசக்கூடாதுன்னு. அறிவு கட்டவன். ஊருக்குள்ள லஞ்சம் வாங்கிட்டு இருக்க நாயிலெல்லாம் விட்டுட்டு உங்களை போய் பிடிச்சிருக்கான் பாருங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்க. என்ன கொஞ்சம் சண்டை பெருசானதுனால கூட்டம் கூட்டிட்டாங்க, இது இப்படியே பெருசாச்சுன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு வெளியில வரும். அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்க கிளம்புங்க. என்ன ஒண்ணு சரி சரி அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, உழைக்க தெரியாத பையன்ட்டு அவனுக்கு 2 பேரும் கிளம்பிடுவானுங்க. அவளுக்கு அப்பாடா காப்பாத்தியாச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த டைம் மார்லோக்கு கடுப்பாயி பேசாம இவங்களை சுட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை பாப்பான். எடுக்கிறதுக்கு கையை கிட்டக்க கொண்டு போவான். அப்ப ஆனி பார்த்துட்டு, இந்த கரப்டான ஆபீசர்ஸை நீ பனிஷ் பண்ண போறியா, உனக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்றேன்பா. அவன் ஆல்மோஸ்ட் கன் எடுக்க போயிட்டான், ஆனா அவனால அதுக்கு மேல முடியல. ஏன்னா இப்ப அவனுங்களை சுட்டுட்டானா விஷயம் வேற லெவல்ல பெருசாயிரும். சோ ஒன்னும் பண்ண முடியாம விட்டுருவான். இப்ப அவன் என்ன சொல்லுவானா, நீ ஒரு முட்டா பயல பத்தி சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு உடனே ஆக்சுவலா அவன் இறனை பத்தி சொல்லியிருப்பா. அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் ரைட்டுன்னு பண்ணுவான். பட் இவன் பாத்தீங்கன்னா நான் நேர்மையா இருப்பேன் அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைலாக் விட்டான்ல, ஆனா இப்ப அவனால அதை பண்ண முடியலையே. நானும் மத்தவங்கள மாதிரி குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவன் மாதிரி ஆயிட்டேன், என்னால எதுவும் பண்ண முடியலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். வீக்கானவங்க எல்லாத்துக்குமே இதான் நிலைமைங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படியே கட் பண்ணா நம்ம எரன் கமாண்டர் இருக்க வண்டி அப்படியே பொறுமையா வந்துகிட்டு இருக்குது. மிலிட்டரி ஆளுங்க பூரா செக்யூரிட்டிக்கு நின்றுட்டு இருப்பாங்க. வண்டி வந்தவனே எஸ்கார்ட் பண்ணி பின்னாடி போவாங்களா. அப்போ சந்துக்குள்ள இருந்து யாரோ ஆனின்னு கூப்பிடுவாங்க. யாரு என்னன்னு பார்த்தா நம்ம அர்மின். அவன் நீ இப்ப மிலிட்டரி போலீஸ் ஆயிட்டியா அப்படிம்பா. அவ பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. அர்மின் நீயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அவன் அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு லுக்குடுவான். எதுக்கு இவன் திருட்டுத்தனமா இங்க வந்து நின்றுட்டு இருக்கான், அடுத்து நம்ம எரனை என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.